ஏன் அருண், நீங்க இந்த பழைய பொருள் சேகரிச்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பழைய பொருளா? புது பொருள் வாங்கினாலே நான் எங்கே வைக்கிறேன்னு மறந்துடுவேன். இதில் எப்படி நான் பழைய பொருளை சேர்த்து வைக்கிறது? ஆனால் கவிதா, இந்த ஆஃபீஸில் வந்து பழைய பொருளை சேர்த்து வைக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்படி சொல்ற? என் பக்கத்துலேயும் ஒரு பழைய பொருள் தான் ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கலாய்க்கிறீங்களா? சே சே. நீங்க வெளியில வேற ஸ்கிரிப்ட் தானே சொன்னீங்க, இங்க வேற ஏதோ பேசிருக்கீங்க. அதாவது ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் சில முகத்தெல்லாம் பார்க்கும்போது கலாய்ப்புகள் அதுவா வருது. சரியா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படித்தான் வரும். சரி, எதுக்கு இந்த கண்டென்ட்டை சொன்ன அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வந்திருக்கேன். அதை விட்டுட்டு எங்கெங்கேயும் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க. அதாவது 200 வருஷம் பழமையான பொருள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் பார்த்து அதை பயன்பெறணும் அப்படின்னு ஒரு பொருட்காட்சியா இப்ப வந்து மக்கள் பார்க்கறதுக்காக அனுமதிச்சிருக்காங்க. அப்படி என்ன பொருள் அது? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாங்க. எனக்கு பிடிச்ச பொருளா? என்னது அது? வைன் அண்ட் மது பாட்டில்கள். அதாவது 40,000 வைன் அண்ட் மது பாட்டில்களை சேகரித்து வச்சிருக்காங்க. யாருப்பா அந்த மனுஷன்? பிழைக்க தெரியாத மனுஷனாக இருந்திருப்பார் போல. ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கினாலே அதை ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்டே குடிச்சிட்டு ஒன்று தூக்கி போட்டுருவாங்க, இல்லை கடையில் கொடுத்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாங்க. இப்படி 40,000 பாட்டில் சேர்த்து வச்சு சே எவ்வளோ காசு மிஸ் பண்ணிட்டாரு. சே, பிழைக்க தெரியாத ஆளாக இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் அப்படி பண்ணனால தான் இன்னைக்கு நாம இங்க உட்காந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் யாரு? அவர் பேர் சொல்றேன், முத கேளுங்க. சொல்லு. ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின். உங்களுக்கு கேட்டது கரெக்ட் தான். ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலினா? ரெண்டும் ஒட்டாது. என்ன சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? வேற வேற பேராச்சு. இல்ல, இது நான் இந்த நாட்டுல சொல்லல. நான் நாடு விட்டு நாடு போய் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். யார் அவரு? அவர் வந்து சோவியத் யூனியனோட முன்னாள் தலைவர் தான் இந்த ஜோசப் ஸ்டாலின். இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியா தலைநகர் திபிலிசியில ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு வந்த 40,000 மது பாட்டில்களை வந்து இப்போதான் பொதுமக்களோட பார்வைக்காக திறந்திருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய மன்னர்கள் வந்து யூஸ் பண்ண அரிய வகை இந்த போர்ட்டோ மதுபானங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது போர்ட்டோ வைன் பாட்டில்கள், அதெல்லாம் கூட அதுல வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரெஞ்சு, அதுக்கப்புறம் ஜார்ஜியா நாட்டில் யூஸ் பண்ண அரிய வகை மது பாட்டில்களும் அதுல சேகரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க தான் வந்து இதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வெளியில வச்சு பாதுகாக்க முடியாது அப்படின்றதுக்காக பூமிக்கடியில், அதாவது நிலத்தடி மது கிடங்கா வந்து இதை வந்து பாதுகாத்து வச்சுட்டு வந்தாங்க. இது வந்து எப்போ வந்து இவங்க கையில் கிடைச்சிச்சு அப்படின்னா, 1917ஆம் ஆண்டுல ஒரு ரஷ்ய புரட்சி நடக்குது. அப்பதான் வந்து சோவியத் அதிகாரிகள் கிட்ட வந்து இது கையில கிடைக்குது. அப்படிதான் வந்து சோவியத் யூனியனோட முன்னாள் தலைவரான ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இந்த பொக்கிஷன் கிடைக்குது. இதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்ச பல அரிய வகை மது பாட்டில்களையும் சேர்த்து இவர் வந்து இதை ரொம்ப பாதுகாப்பா பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. இப்பதான் புரியுது அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதுகாப்பான செட்டப்ல இந்த 40,000 மது பாட்டில்களை பாதுகாத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சாதாரணமா 120 ரூபா கோட்டரா அது தூக்கி போட்டு போறதுக்கு இப்படி பல மன்னர்கள் யூஸ் பண்ணது எவ்வளவு பெரிய முக்கியமான பொக்கிஷம். அப்ப இப்படித்தான் பாதுகாக்கணும். ஆமா கவிதா, இவர் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆமா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். இவர் வந்து 1953 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது பெருசா யாரும் அதை பராமரிக்கல. இப்போதான் ஜார்ஜியா அரசு வந்து அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய பொக்கிஷம் வந்து இதுல இருக்கா அப்படின்னு வந்து அவங்க ஆச்சரியப்பட்டு, இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, பொதுமக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து அதை பொதுமக்களோட பார்வைக்காக அதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. You have a lot of Georgian wine. Plenty of Georgian wine. No, we're sure. Pretty sure. It has to be. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஒயின் பாட்டில்கள் மது பாட்டில்கள் எல்லாத்தையும் இனிமே நானும் ஒரு நிலத்தடி மதுக்கடங்க ஓபன் பண்ணி சேகரிச்சு வைக்க போறேன். 200 வருஷத்துக்கு அப்புறம் அருண் பத்தி யார் இங்க வந்து பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, பின்னாடி வர தலைமுறைகள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா?
இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூஜ்ஜியம் ஒன்றோடு. இப்படிலாம் பாடாதப்பா, அப்புறம் நான் பாடிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஆமா காப்பி ரைட்ஸ்னு கட் பண்ணி தூக்கிடுவாங்க. சரிவா, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். சரி சொல்லு, எதுக்கு எந்திரன் 2 பாடலை ஃபர்ஸ்ட் எடுத்த? சரி, நீ எந்திரன் படம் பார்த்திருக்கியா? ஒரு ரோபோ ஒரு பெண்ணை அழகாக காதலிக்கும் கதை. ஒரு ரோபோ வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிற கதை தான் அதுல காமிச்சிருப்பாங்க. சரியா, அதே மாதிரி தான் இங்க ஒரு ரோபோ ஒரு பெண் பொம்மையை காதலிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் வெளியாகி இருக்கு. ஓ ஆமா, அந்த ஷார்ட் பிலிம் தான் இன்னைக்கு உலக அளவுல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஷார்ட் பிலிமை எடுத்த டைரக்டர் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல்வேறு தயாரிப்பாளர்கள் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அவரு? டீட்டெயிலா சொல்றேன் கேட்டுக்க. சீனாவை சேர்ந்த 29 வயசு வாலிபர் தான் லியூ ஜியோ. இவர் வந்து யுனான் அப்படிங்கிற மாகாணத்தை சேர்ந்தவர். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏஐ மூலமா ஒரு படம் எடுக்கிறார். அதாவது படம் ஃபுல்லாவே ஏஐ. ஆமா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தி 3 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தோட பேரு ஜாம்பி ஸ்கெவெஞ்சர். இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னா, அதுதான் நீ முன்னாடியே சொல்லிட்டே, ஒரு ரோபோ ஒரு பொம்மையை காதலிக்குது. இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அந்த காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னு சொல்லிட்டு, ரோபோவுக்கு வந்த காதலால அது வேற்று கிரகத்துல இருந்து பூமிக்கு வந்து அந்த பெண் பொம்மையை கடத்திட்டு போறது தான் இந்த கதையோட மைய கருத்து. ஜாம்பி ஸ்கெவெஞ்சர் அப்படிங்கிற படத்தோட கருத்து. இந்த படம் தான் இப்போ ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது கவிதா, இந்த படத்தை அவர் வந்து சைனாவில் இருக்கிற ஒரு ஆப்ல ரிலீஸ் பண்றாரு. அப்போ வந்து யாருமே அந்த படத்தை வந்து யாரும் அவ்வளவா பார்க்கல, ஒண்ணுமே கண்டுக்கப்படாமலே இருக்கு. திடீர்னு அந்த படம் வந்து ஹாலிவுட்ல மிகப்பெரிய ப்ரொடியூசரான பிஜே அசெட்ரோ அப்படிங்கிறவரோட கண்ணில் படுது. பையனுக்கு எந்த அளவுல திறமை இருக்கு, இந்த படத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா, இந்த குறும்படத்தை தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிடுறாரு. பதிவிட்டது மட்டும் இல்லாம, இவ்வளோ டேலண்டா இருக்கிற ஒரு பையனுக்கு நான் வந்து ஹாலிவுட்ல வாய்ப்பு தரேன், ஹாலிவுட் படங்கள்லாம் அவன் பணிபுரியறதுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ஓ சூப்பர்ல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பல இடங்கள்ல வைரல் ஆகுது. ஆரம்பத்துல யாருமே பார்க்காத இருந்த ஒரு வீடியோ இன்னைய நிலைமைக்கு 60 மில்லியன் அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. 60 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. சரி, இப்போ அந்த இளம் டைரக்டர் ஹாலிவுட்டுக்கு போயிட்டாரா? இல்ல, அதுதான் இல்ல. அவர் வந்து ஹாலிவுட் அழைப்பை வந்து மறுத்துட்டார். அடேங்கப்பா, ஏன், என்ன சொல்றாரு? எதுக்காகனா, இப்போ அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பல சைனாவில் இருக்கக்கூடிய மீடியா ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அவரை தேடி படம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்கிட்ட போய், சார் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு மைக்க நீட்டின உடனே, இல்ல ஹாலிவுட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஆனா நான் சைனாவில இருந்தே நிறைய படைப்புகளை உருவாக்க விரும்புறேன், என் தாய்நாட்டுக்காக நான் நிறைய உழைக்க விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த 3 நிமிஷ குறும்படத்தை 3000 யுவான் செலவு பண்ணி எடுத்திருக்காரு. அப்ப நம்ம ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 42,000 ரூபாய் வரும். கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட் படம் தான். குறைஞ்ச பட்சத்தில் இவ்வளோ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்தை சிறப்பாக எடுத்து இன்னைக்கு வேர்ல்டே ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு, வேர்ல்டே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு ஆளாக மாறி இருக்காரு இந்த லியூ ஜியோ. இப்போ இந்த படத்தை வந்து அந்த நாட்டில், சைனா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து இதோட எல்லா உரிமத்தையும் வாங்கிடுச்சான். ஏஐ இயக்குனர் லியூ ஜியோ அவர்களோட சேர்ந்து அவங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து பணிபுரிய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் அவர் வந்து அந்த ஊடகத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்காரு. ஒரு 10 நாள்ல 42,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஏஐ படத்தை எடுத்து இன்னைக்கு ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உயரத்துக்கு போய் ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறது கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் இவர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லியூ ஜியோ அப்படின்றத சொல்லலாம். அருண், இந்த பாடி கார்ட்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? பாடி கார்ட்ஸ்னா யாரு? இந்த செலிபிரிட்டிகளுக்கு பிரச்சனை எதுவும் வராம தடுக்கிறது, இந்த வாட்டர் பாட்டில கேட்ச் பிடிக்கிறது, இந்த பக்கம் பொரி உருண்டையை கேட்ச் பிடிக்கிறது, அவங்க தானே? அவங்களே தான். இங்க ஒரு நடிகர் வந்து 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அவருக்கு தனியா ஒரு பாடி கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? முதல்வர் விஜய் தானே. அந்த பாடி கார்டு நை மூசா தானே. ஏய், நான் அவரோட பயங்கரமான ஃபேனுப்பா. யாரு? நை மூசா அவர்களோட? நீ மட்டும் இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரானதுல இருந்து அவர் பிடிக்கிற கேட்சை பார்த்துட்டு பல தமிழ் பெண்கள் அவருக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. நான் வந்து நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றியோ இல்லைனா அவரோட பாடி கார்டான நை மூசா பற்றியோ சொல்ல வரல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய ராம் சரணை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்லி நடிகர் ராம் சரண் வந்து புச்சி பாபு சனா இயக்கத்தில் பெத்தி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து வர்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்காக பல ப்ரமோஷனுக்கு வந்து அவர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அப்படி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிருக்காரு.
பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து இவரை பார்க்கறதுக்காக முண்டியடிச்சு பயங்கர கூட்டத்துல சிக்கி அவருக்கு கையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அப்பத்துல தான் அவர் முடிவு பண்றாரு நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரை தான் இவர் வந்து பாதுகாவலரா நியமிச்சிருக்காரு. அவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய நபர் யார் அவரு? ஓகே, இவரோட பேர் வந்து கெவின் குண்டா. அவ்வளோ குண்டாவா இருப்பாரு? ஏய், அது பேருப்பா. இவர் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு MMA ஃபைட்டர். MMA ஃபைட்டரா? அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தாங்க இருக்கணும். ஆமா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதே மாதிரி இவர் வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், காம்பியா பகுதியில இருந்து வந்திருக்காரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இவர் வந்து இத்தாலியின் புகழ்பெற்ற கொலோசியம் சாம்பியன் பட்டத்தை வென்று உலக புகழ் பெற்றவர். இவர் வந்து இப்பதான் நடிகர் ராம் சரணுக்கு வந்து பர்சனல் பாடிகார்டா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐரோப்பியால இருக்கிற பல விஐபிகள், அப்புறம் தொழிலதிபர்கள், அப்புறம் ஹாலிவுட் நடிகர்கள் கூட இவர் வந்து ஸ்பெஷல் பாடிகார்டா இருந்திருக்காரு. அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இவரை தான் வந்து இப்போ நடிகர் ராம் சரண் வந்து ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாவலரா நியமிச்சிருக்காரு. அப்ப கவிதா, இதுக்கப்புறம் வந்து ராம் சரண் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எந்த ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப சேஃபா இவர் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்துருவாருல்ல? ஆமா, கண்டிப்பா. திருமணமான அன்னைக்கே ஹனிமூனுக்கு போன ஒரு பைலட் தன்னோட மனைவி கண் முன்னாடியே விமான விபத்துல பரிதாபமா இறந்து போயிருக்காரு. அமெரிக்கா நாட்டில் ஜார்ஜியா மாகாணத்தில் அட்லாண்டா அப்படிங்கிற பகுதியில் வசித்து வந்தவர் தான் டேவ் ஃபிஜி. இவர் வந்து இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவருக்கும் இவரோட நீண்ட நாள் காதலியான ஜெஸ்னி அப்படிங்கிற பெண்ணுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு டாசன்வில்ல இருக்கிற தி ரெவரே கல்யாண மண்டபத்தில் மிகவும் கோலாகலமாக கல்யாணம் நடக்குது. இதில் மணமகன் டேவ் ஃபிஜி வந்து ஒரு பைலட். அவருக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறது, ஹெலிகாப்டர் ஓட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ், கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆரம்பிக்கணும், ஹனிமூனை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணணும், அதை வந்து சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்புள்ஸ் 2 பேரையும் ஒரு ஹெலிகாப்டரில் சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அட்லாண்டாவுக்கு. இவங்க எல்லாரும் சேர்த்து அனுப்பி வச்ச அந்த மகிழ்ச்சியான பயணம் கொஞ்ச நேரத்திலேயே மரண பயணமா மாறுன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஹெலிகாப்டர் R66 வகையை சேர்ந்தது. அதில் மணமகன் டேவ் ஃபிஜி மற்றும் அவரோட காதல் மனைவி ஜெஸ்னி, அது மட்டும் இல்லாமல் பைலட், இவங்க 3 பேரும் அதில் பயணிக்கிறாங்க. ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு மேலே தான் இவங்களோட ஹெலிகாப்டர் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு டேவ் ஃபிஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த ஹெலிகாப்டரை இயக்க முடியல, என்னால் வந்து லேண்டிங்கும் பண்ண முடியல, டேக் ஆஃபும் பண்ண முடியல, ஓட்டவும் முடியல, ஏன்னா வானிலை சுத்தமாக சரியில்லை, அதனால் என்ன ஆக போகுது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழலை அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அடுத்த சில மணி துளிகள்லையே அந்த ஹெலிகாப்டர் காட்டுக்குள்ள விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் காதல் மனைவியான ஜெஸ்னியோட கண் முன்னாடியே மணமகன் டேவ் ஃபிஜி படுகாயமடைந்து உடல் முழுது ரத்தத்தோட பலியாகிறாரு. இந்த பயணத்தில் உடன் பயணித்த மணமகள் ஜெஸ்னி மற்றும் அந்த பைலட் 2 பேருமே இப்போ ரொம்ப ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி திருமணமான அன்னைக்கே ஹனிமூனை என்ஜாய் பண்ண போன ஒரு கப்புள் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி அதில் மணமகன் மட்டும் மணமகள் கண் முன்னாடியே உயிரிழந்து போன சம்பவம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வித்யா, இன்னைக்கு நான் விக்னேஷ் சிவனோட கண்டென்ட் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நயன்தாரா பத்தியா? நான் நேத்து கூட பார்த்தேன்ப்பா, அவங்க போட்டோ ஷூட் போனாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தேன். விக்னேஷ் சிவன்னா ஒன்று நயன்தாரா கண்டென்ட் தான் உனக்கு ஞாபகம் வருமா? அவரும் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத நீ அடிக்கடி மறந்து போயிடுற. அவருக்கும் சில பல பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை பற்றி தான் அவர் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியாக போட்டிருக்காரு. அது இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது.
இன்ஸ்டா ஸ்டோரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அப்படி என்ன போட்டிருந்தாரு அவரு? அவர் எடுத்த ஒரு படத்தை பத்தி நெட்டிசன்கள் வந்து ரொம்ப வந்து பேட் கமெண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ விக்னேஷ் சிவனோட எல்லைக்கு படம் நீ பாத்தியா? பார்த்தனே, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமான கதையா இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வச்சதுனால தான் இப்போ மனுஷன் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு குமுறிட்டு இருக்காரு. அதாவது எல்ஐகே படம் வந்து ஸ்டார்டிங்ல செம்ம ஒரு வாரத்துல செம்ம ஹிட்டா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நெட்டிசன்கள் எல்லாம் ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வச்சதுனால நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு போய் வந்து எல்ஐகே படத்தை பார்க்கல அப்படின்னு விக்னேஷ் சிவனுக்கே வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவருக்கே மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஆமா, இதுதான் அவருக்கு மனசு வந்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டுருச்சு. அதாவது இன்னொன்னு சொல்லிருக்காரு, ஒரு சில படங்கள் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருக்காது, ஆனா ஒரு 5 வருஷமோ கழிச்சு வந்து பார்த்தனா இந்த படம் செம ஹிட்டுப்பா, ஏன்பா தியேட்டர்ல ஓடல அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுறலை வந்து முன் வச்சு. பாவம்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் இப்படி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாருல. ஆமா, மனுஷன் ரொம்பவே நொந்து போயிருக்காரு அப்படிங்கறது இந்த இன்ஸ்டா ஸ்டோரி மூலியமா தெரியுது. விக்னேஷ் சிவன் படம் அப்படின்னாலே காமெடி இது எல்லாமே கலந்து ஒரு மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும். என்னதான் மனசு உடைஞ்சிருந்தாலும் அடுத்த வர படங்கள்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன், மக்களும் எதிர்பார்க்கறாங்க. இந்த ஸ்டோரியில வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா கவிதா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த எல்ஐகே திரைப்படத்தோட வசூலை வந்து தன்னால முழுமையா ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கமாகவும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஏதோ ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் கிட்ட அவர் வந்து பேசின விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஒரு படத்தோட வெற்றி வந்து உள்ள இருக்கிறத விட வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தியேட்டர் பார்த்துட்டு வந்து உடனே ரிவ்யூ சொல்வாங்கல்ல, படத்தோட ரிவ்யூ சொல்வாங்கல்ல, அவங்களுக்குலாம் கூட ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. என்னன்னா, சில பேருக்கு சில படங்கள் பிடிக்கும், சில பேருக்கு சில படங்கள் பிடிக்காது. அவங்களுக்குன்னு ஒரு சில வியூஸ் இருக்கும். அந்த வியூ படி வந்து மக்களை வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்க விடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க கருத்தை வந்து முன்வைக்காதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுதலையும் விடுத்திருக்காரு. ஓகே கவிதா, அதாவது எனக்குமே ஒரு படம் பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காம போகலாம். அந்த மாதிரி யாருக்கு பிடிக்குமோ அவங்க பார்த்துட்டு போட்டும், நீங்க வந்து ரிவ்யூன்ற பேர்ல ஒன்னு சொல்லி அவங்களையும் பார்க்க விடாம மாத்திராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. கரெக்ட், எக்ஸாக்ட்டா சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்களும் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேர்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. வித்யா, உனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஆனர்ல போயிட்டு இருக்கோம், ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஆனர்ல சொல்ல மாட்டியா நீ? மன்னிச்சிருங்க மக்களே, சும்மா ரீல்ஸ். ரீல்ஸ் இனிமேல் நீ இந்த ரீல்ஸ், இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எதுவுமே நீ பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. பெரிய குண்டு தூக்கி போடுற நீ ரொம்ப ஷாக் ஆகாத. நம்ம ஊர்ல கிடையாது, இது மலேசியால. சரியா? அப்பாடா, நான் கூட நம்ம ஊர்லயும் நினைச்சிட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் வாழ்க்கையே ஓடுது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். ஆமா, அதுவும் மாதிரி உன்ன மாதிரி கழுத வயசுல இருக்கிற உனக்குலாம் கிடையாது. 16 வயசு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த தடை வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது கவிதா, மலேசியால 8 மில்லியன் லைசன்ஸோட யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாலாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுல குழந்தைங்க, அப்புறம் பெரியவங்க, சிறார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சரியா? அதுல குறிப்பா இப்போ வந்து 16 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனால அவங்க வந்து, அதாவது டீன் ஏஜ் அப்படி இல்லையா, அந்த ஏஜ்ல வந்து நிறைய சிந்தனைகள் வரும். படிப்பை தவிர்த்து நிறைய சிந்தனைகள்ல அவங்க போவாங்க. அதுல போறதுனால அவங்களோட படிப்புல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி வேற எதுலயா போகலாம். அதாவது குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். தெரியாதவங்க கிட்ட பழகிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆமா, அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அவங்களுக்கானது வந்து படிப்பு தான், அதுல மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த வயசு அப்படி. ஆமா, நல்ல வழியில போகணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டு அரசு, அதாவது மலேசியால இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 16 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா அங்க வந்து டிக்டாக்லாம் இன்னும் செயலி வந்து இருக்கு, யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா எதுவுமே அந்த வயசு, அதாவது 16 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இந்த ரூல்ஸை ஜூன் 1ஆம் தேதியில இருந்து அந்த நாட்டு அரசு வந்து அமல்படுத்தியிருக்காங்க கவிதா. அதாவது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நமக்கும் வந்தா கொஞ்சம் நிறைய கிரைம் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது.